Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. Narayanam namaskritya naram chaiva narottamam devim saraswatim vyasam tato jayamudirayet. Govinda nama sankirtanam Govinda Hari Narayana Hari Narayana Hari Narayana Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Narayana Narayana. Govinda Nama Sankirtanam Govinda Govinda. Hari Om Tat Sat. மகாபாரதம் பஞ்சம வேதம் அதில் வர கதைகள் கருத்துகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கிறோம். கடந்த சத்சங்கத்தில் பீஷ்மாச்சாரியருடைய சரித்திரம் முடிவு செஞ்சு பீஷ்ம சந்தேசம் அதை கூட கேட்டோம். ஆனால் தர்மஜன் என்னென்ன கேள்விகள் கேட்டார், எத்தனை கதைகள் சொன்னார், என்னென்ன கருத்துக்கள் சொன்னார், அதெல்லாம் பார்க்கணுமுன்னா இந்த வாழ்க்கை முழுசாக பார்த்துட்டே இருக்கணும். அவ்வளவு இருக்குது. இனியோ அங்கங்கே நமக்கு பீஷ்மருடைய ஜன்ம, அதோடைய முக்கியத்துவம், திவ்யத்துவம், அவர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார், கடைசியாக அவருக்கு இருக்கிற அந்த ஞான பொக்கிஷம் மொத்தத்தினை லோகத்திலோ எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி தர்மசாஸ்திரம் பிராரம்பித்து மோட்சசாஸ்திரம் வரைக்கும் பல பல வகையான தர்மங்கள் எல்லாத்துலையும் நான் அதெல்லாம் சுருக்கமாக தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஹெட்டிங் மாதிரி ஏதோ சூச்சனை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு பீஷ்மர் அந்த சமயம் வந்தது. ஸ்வர்கலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து பிறந்த அந்த அஷ்டவசூரில் ஒருத்தரானவர் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சாப விமோச்சனம் டைம் ஆகிடுத்து. திரும்பி பூலோகத்தில் வந்து திரும்பி ஸ்வர்கலோகத்துக்கே போனார். அப்படி இந்த கதை மகாபாரதம். ஏன்னா அப்படி தான் அவர் போகணும். சாபம் கொடுக்கும்போது வசிஷ்டர் ஒரு வருஷத்துக்கு பிறகு, ஒரு வருஷம் மட்டும்தான், இல்லை ஒரு ஜென்மம் மட்டும்தான், ஒரு ஜென்மம், அதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பி இங்கே வருவீங்கன்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் கதையெல்லாம் பார்த்தோம். மிச்சம் 7 பேர் வசுகள் கூட அவங்களோட சக்தி இவரை கொடுத்தாரு. அதனால் இவர் இன்னும் இவருக்கு
கர்ம இருக்குது, அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அது எந்த லோகத்தில் அனுபவிச்சாலும் மேல லோகத்தில் அனுபவிச்சாலும் இந்த சரீரம் இல்லைன்னா தேவதா சரீரம் எப்படி அனுபவிச்சா கூட அந்த கர்ம అనేది இருக்கிற வரைக்கும் ஒரு தேவையில்லை. ஆனால் சந்தேகம் கேட்டுக்கிறோம் நாம். ஏன்னா நம்ம முக்கியமாக வேதாந்த அத்தியனம் பண்ணுற வித்யார்த்திகள் நம்ம. அதனால் இப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார் அங்கே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பற்றி தியானம் பண்ணார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஹிருதயத்தில் தெரிஞ்சுக்கிட்டாரு. பீஷ்மர் இவ்வளோ பக்தி பண்ணுறாரு, இவ்வளோ தியானம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு கடைசியும் திரும்பி வந்து தரிசனம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் சாஸ்திரத்தில் வேறு எங்கேயுமே எந்த புராணத்துலேயும் எங்கே பார்க்காத கேட்காத விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். கடைசியில் மோட்ச தர்ம சாஸ்திரம்னு கூட சொன்னார். இவ்வளவு தெரிஞ்சு சாட்சாத் ஈஸ்வரன் கண்ணுக்கு முன்னாடி இருந்து அவரை பற்றி தியானம் பண்ணிட்டு அவர் ஏன் ஜீவன் முக்தி அடையலையா? நம்ம இங்கே எல்லாம் ஜீவன் முக்தின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா அந்த பூர்ண ஞான நிஷ்டனேது வரல, பக்தி நிஷ்டை வந்தது. அறிவில் ஞானம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு. மோட்ச தர்மம் என்னன்னு, மோட்சத்துக்கு தான் முயற்சி பண்ணணும், இதெல்லாமே தெரியும் அவருக்கு, எல்லாம் சொன்னார். ஆனால் அந்த பரம வைராக்கியம் வந்து யுத்தத்தில் பல லட்சக்கணக்கு சைன்யம் எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் அம்பிகா உடைய சபதம், அந்த அம்மா திரும்பி பிறந்தையும் என்னுடைய உயிர் வாங்கிறதுக்குன்னு பிறந்தாங்கன்னு அப்போதான் வைராக்கியம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆஜன்ம பிரம்மச்சாரியாக இருக்கணும்னா கூட வைராக்கியம் இருந்து தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது திரும்பி வம்சம் இவங்களை காப்பாற்றணும், இங்கே இருக்கணும், யுத்தம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும்னு கடைசி வரைக்கும் அந்த சம்சார வாசனையிலே இருந்தார். அதனால தான் சப்போஸ் நம்ம நல்ல மனிதர்கள் தான், நல்லா தான் வாழ்ந்தோம், எல்லாம் செஞ்சோம், உயிர் விடுற சமயத்தில் கொஞ்ச நாள் முன்னாடியோ அப்போவோ இல்லை, நம்ம பொதுவாகவே நமக்கு பக்தி இருக்குது, நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது, அவன் நினச்சிக்கிட்டு ஸ்மரிச்சுக்கிட்டே சரீரம் விடுறவனு வச்சுக்குங்கோ, ஞானம் மோட்சம் வராது. ஆனால் நல்ல கதி கிடைக்கும். பக்தி பரமாக சொன்னால் அடுத்த ஜென்மத்திலோ மறுபடியும் நல்ல இடத்துலோ நல்ல விதமாக பிறந்து அங்கே நின்று தொடங்கி திரும்பி ரொம்ப சீக்கிரமாக நம்ம அடுத்தபடியான ஞானத்துக்கு நமக்கு தகுதி வரும். இல்லை யோகபரமாக கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா அந்த உபாசனை நல்லா பண்ணி அப்படி பண்ணி யோகா பண்ண அவங்க வந்து கிரமமுக்தியாக பிரம்மலோகத்துக்கு போவாங்க. இங்கே முக்தி அடைஞ்சாங்க நிறைய பேர் அடைவாங்க, ஜீவன் முக்தியானே சாஸ்திரம் இவ்வளோ பேசுறது, அந்த கதை என்னான்னு. அதனால குறை சொல்கிறதுக்காக இது சொல்லலை. நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம், நமக்கு என்ன வேணும், இந்த ஒரு சரீரம் இந்த ஜென்மம் போதுமா வேண்டாம், இல்லை வேறு இன்னொரு வாட்டி பிறக்கணுமா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த அளவுக்கு சீக்கிரம் வயசாக ஆயிட்டு முடியாத அளவுக்கு வராமல் வைராக்கியம், பரம வைராக்கியத்தோட எல்லாத்தையும் ஊற்றி கொடுக்கணும். தியாக புத்தி வரணும். வந்துட்டு அந்த ஞானம் நிஷ்ட అనేది இப்போவே இங்கே வந்துடணும். இந்த சரீரத்தில் இருக்கும்போதே லாஸ்ட் மினிட்டில் வராது. அந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் అనేది பண்ணலன்னா ஜீவன் முக்தி అనేది சடனாக லாஸ்ட் மினிட்டில் மட்டும் நான் கடவுள் நினச்சான்னு சொன்ன முக்தி யாருக்கும் வரல. அப்படி
இதுதான் நம்ம இந்த புராண கதைகள் எல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். பக்த பிரகலாதன் ஆகட்டும், துருவன் ஆகட்டும், இன்னும் பல 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 பேர் எல்லாரும் இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு, நிறைய வருஷம் வாழ வேண்டியதாயிடுச்சு. அப்போ அந்த ஜென்மத்தில் இல்லைன்னா இன்னொரு லோகத்தில் வாழ வேண்டியதாக இருக்கு. பகவானோட அருள் கிடைச்சது, நல்ல இடம் கொடுத்தாரு. துருவன் அந்த லோகத்துக்கு போன்னு சொன்னார், சிரஞ்சீவி ரொம்ப நாள் இருப்பேன்னாரு. ஸோ வாட்? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? திரும்பி எங்கோ ஏதோ ஒரு இடத்துல இப்படி இந்த சரீரம் சம்சார சக்கரத்தில் இருந்துகிட்டே இருக்க போகிறோம். அதனால் நமக்கு இந்த கதைகள் மூலமாக, இந்த கருத்துக்கள் மூலமாக, புராணங்கள் இது எல்லாத்து மூலமாக கடைசியில் அந்த உபனிஷத்து சாரம் அதுக்குள்ளே வந்து தான் ஆகணும். அதுக்கு தான் பகவத்கீதா. பகவத்கீதா அதனால தான் கரெக்டாக ஒடுங்க ஒரு ஒரு ஸ்லோகம் ஒரு ஒரு அத்தியாயத்தில் எல்லாம் படித்து புரிஞ்சுக்கணும். என்ன பகவான் சொல்கிறாரு, பக்தி என்ன, கர்மம் என்ன, உபாசனை என்ன, எதுக்கு இது, கடைசியில் ஞானம். இப்போது இங்கிலீஷில் பகவத்கீதை போயிட்டு இருக்கா, அதில் இப்படி தான் அந்த கடைசி படியான ஞான யோகம் அந்த விஷயம் வந்து இப்போது அதில் ஒரு அத்தியாயம் முடிச்சாச்சு, 13, 14 முடிச்சாச்சு, 15 இந்த மூணுமே கம்ப்ளீட் எசன்ஸ் ஆஃப் தி வேதாஸ், உபனிஷத்ஸ் அண்ட் த சாரம், வேத சாரம். அதனால்தான் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே உபனிஷத்ஸு ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் ஏன் சொல்கிறோம்னா அவ்வளோ அதுதான் முக்கியம். அப்படின்னு ஒருத்தனுக்கு நல்ல தெளிவாக தெரியணும். தெரிஞ்சப்போ வேலை முடியும். தெரியாத வரைக்கும் இதோ இப்படி இவ்வளவு சக்தி, இவ்வளவு இவங்களுக்கு எல்லாரும் வரங்கள் இருக்குது. ஆனால் அவங்களும் சாபங்கள் அடைஞ்சாங்க, சாபம் வாங்க வேண்டியதாகிடுது. அப்புறம் இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டியதாகிடுது. ஆனால் திரும்பி சொர்க்கத்துக்கு தான் போனார் தவிர பீஷ்மர் வந்து ஜீவன் முக்தர் ஆகலை. இது வெளியிலோ கதை சொல்லும் போது எங்கேயுமே இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நமக்கு வேதாந்தபரமாக இது பார்த்தா என்ன, இப்போ இதில் தர்மம் சாஸ்திரம் நீதி நிறைய இருக்கு. அப்போ நச்சிகேதன் போல தர்மராஜனுக்கிட்ட போய் உங்களுக்கு அவருக்கு பிரம்ம வித்யை எனக்கு வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். பிரம்ம வித்யன்னு என்ன, தர்ம அதர்மங்களுக்கு அப்பாற்பட்டதா ஏதாவது இருக்கா, புண்ணிய பாபங்களை தாண்டி போகிறது ஏதாவது இருக்கா, குணாதீதனாகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது எனக்கு சொல்லித்தாங்கோ அப்படின்னு பிடிவாதமாக கேட்டு வாங்கிட்டார். அது கொடுக்குற அந்த ஆச்சாரியர் அவர் சொல்கிறாரு, பிள்ளை உன்ன மாதிரி நான் அந்த வயசில் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஞானத்துக்கு ஆசைப்படாமல் புண்ணியம் பண்ணி யக்னம் பண்ணி யாகம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இப்படிப்பட்ட யம தர்மராஜன் போஸ்ட்டுக்கு வந்து இங்கே பாருங்க காவலிக்காரன் மாதிரி அந்த பரபிரம்ம ஈஸ்வரன் கையில் பயந்து பயந்து ஓடிட்டே இந்த வேலை பண்ண வேண்டியதாக இருக்கு. நீதாப்பா உண்மையான சாதகனு பாராட்டிட்டு மேபி அதுக்கப்புறம் பீஷ்மர் முக்தி அடைஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறம் யம தர்மராஜனுக்கு முக்தி வந்திருக்கலாம். இப்போ ஞானத்திலேயே ஊறி போனோம். இது மனசில் வச்சுக்கிட்டு வேதாந்தத்துக்குள்ளே போல கதைக்குள்ளே போகிறோம். சரி, நிறைய உபாக்கியானங்கள் இருக்குது பாரதம்லன்னு சொல்லியிருக்கேன். அந்தந்த கதை பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு கதை உபாக்கியானம் தான். ஆனால் அந்த முக்கியமான ஒரு சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அதில் நடுவில் இன்னொரு விஷயம் சொல்கிறது பேர் உபாக்கியானமோ. உபாக்கியானம் அதில் வந்தது உபன்யாசமோ. நான் கேட்டது தெரிஞ்சது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வேறு யாருக்கோ அது சொல்லிக் கொடுத்து அது ஒரு உப ஆக்கியானம், மறுபடியும் திரும்பி சொல்கிறது, அது ஒரு அர்த்தம். வியாசரே சொல்கிறாரு பாரதத்தில்,
உபாக்கியானைः சஹ ஜ்ஞேயம் ஆத்யம் பாரதமுச்யதே. பாரதம் படிக்கணும் கேட்கணும்னா இந்த உபாக்கியானங்கள் கூட சேர்ந்து தான் கேட்கணும். ஏன்னா சரீரத்துக்கு எப்படி ஒரு சாப்பாட்டு ரொம்ப முக்கியமாக அவசரமாக இருக்கின்றனதோ அதேபோல் தத்துவத்தை கன்வே பண்ணுறதுக்காக இந்த கதைகள் வேணும். வேதாந்தத்தில் கூட நம்ம நிறைய கதைகள் சொல்கிறோம், உபனிஷத்துகளே சொல்கிறதே எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? எதுக்குன்னா தத்துவம் புரியணும்னா அங்கே கருத்து புரியணும்னா கதை இருக்கணும். அதனால கதைகளோடு சேர்ந்து தான் மகாபாரதம் படிக்கணும்னு அவரே எழுதி வச்சிட்டார். இப்படி ஆக்கியானம் உபாக்கியானம் அப்படின்னு சொல்ல, ஆக்கியானம் திரும்பி சொல்கிறதை, இந்த உபாக்கியானங்களை 4 வகையாக பிரித்து பார்க்கலாம். சகஜமாக சொல்கிற கர்மத்தினை ஹைலைட் பண்ணி கர்ம யோகம் என்ன, எந்த கர்ம மனசனை சுத்திப்படுத்தும் అని சொல்கிற உபாக்கியானங்கள். பக்தி மூலமாக எப்படி சித்தம் ஏகாகிரமாய் அந்த சமஷ்டி ஈஸ்வரன் மேலே ஈடுபாடு அன்பு இதெல்லாம் வளரும், அந்த பக்திக்கு சம்பந்தப்பட்ட உபாக்கியானங்கள். அதுக்கப்புறம் தத்துவ விஷயத்தினை தெரிவிக்க செய்கிற உபாக்கியானங்கள். தத்துவம்னா மனுஷ தத்துவம் சுபாவம்னு எடுத்துக்கலாம். மனுஷனுக்குள்ள இவ்வளோ தீமையான குணங்கள் இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது, சுபாவம் இப்படி இருக்கும், அந்த சுபாவம் இருந்தால் இப்படி ஆகும், இந்த சுபாவம் இருந்தால் இப்படி ஆகும், அதுக்கு தகுந்த போல் தான் உன்னோட கர்மம் இருக்கும், உன்னோட பேச்சு இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்த போல் தான் உனக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்லுவோமா? அதனால் தத்துவ விஷயம் இல்லை, பொதுவாக ஏதோ சொல்லணும். இந்த மகத்தத்துவம், பிரம்மாண்டம், பஞ்சபூதங்கள், சிருஷ்டி எப்படி மனசுக்கு எட்டாத போல் ஒரு பண்ணி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அந்த சிருஷ்டியுடைய பெருமை சொல்கிறதுக்காக கூட தத்துவ போதம் வரபோல் கடைசியில் ஞான போதக உபாக்கியானங்கள், கர்மபோதக, பக்தி போதக, தத்துவபோதக, ஞான போதக உபாக்கியானங்கள். இப்படி 4 வகை. இதில் நம்ம இன்றைக்கி நல தமயந்திகளோட உபாக்கியானம் பார்க்க போகிறோம். இது சாந்தி பர்வத்தத்தில் வரல, பர்வத்தில் நமக்கு எங்கே வந்தால் என்ன விஷயம் வேணும் நமக்கு. அதனால் நல தமயந்தி உபாக்கியானம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேர் ஃபுல்லாக எதுவுமே தெரியல கூட நலப்பாக்கம் இது மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வச்சு ஹோட்டல் எல்லாம் கூட சிலதெல்லாம் இருக்கு. அவர் கட்டி சமையல்காரனாமா நலன், நலப்பாக்கம், பீமப்பாக்கம் கூட, பீமனுக்கு கூட நல்லா சமைக்க தெரியுமா? என்ன சாப்பிடணும் இல்லையோ, அவர் நல்லா சாப்பிட்றவர் ஆயிடுச்சே. நலனு கூட அப்படியேன்னு சொல்லி. ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்கு, பார்ப்போம். ஆதி பர்வத் உள்ளேயே இந்த கதை சொல்லப்பட்டது, நலனுடைய கதை. நலன்னு தமயந்தி கூட சேர்க்கணும், நலோபாக்கியானம்னு பொதுவாக சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பிராச்சீனம், எப்போ நடந்ததே. ஏன்னா ராமாயணத்தில் சீதாதேவியே சுந்தரகாண்டத்தில் ஹனுமான்ஜி வந்தப்போ அங்கே சீதாதேவி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான், துக்கப்பட்டான் எல்லாம் தெரியும். சீதாதேவி கூட பதிவிரத்தை தான். ஆனால் அந்த சீதா மாதா பதிவிரத்தை தமயந்தி பேர் சொல்லி ஹனுமான்ஜி கிட்ட பேசுகிறான். அப்படிப்பட்ட அந்த பதிவிரத்தை தமயந்தி பற்றி பாராட்டி அங்கே பேசப்பட்டது. அப்போ சீதாதேவியை தமயந்தினை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது எப்போ நடந்திருக்கதா இருக்கணும். அதனால் இந்த நல தமயந்திகளோட கதை அவ்வளவு பிரசித்தம். இது இந்த சீதாவும் பேசினது ராமாயணத்தில். அதுக்கப்புறம் வேறு எந்த புராணத்தில் கூட எங்கோ அது வந்திருக்கலாம். நமக்கு இங்கே தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியுது.
அங்கே அப்படி சொல்லும் போது ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஹரிஷ்சந்திரோ நலோ ராஜ புருகுத்ஸ புரூரவாஹ சகர கார்த்தியவீர்யஸ்ச ஷடைதே சக்கரவர்த்தினஹ. சக்கரவர்த்திகள், ரொம்ப சிறந்த ராஜாக்கள் சக்கரவர்த்திகள்னு சொல்லணும்னா சத்தியுகத்தில் இருந்து ஆரம்பித்து பார்க்கும்போது ஹரிஷ்சந்திரன், நலன், புரு குத்ஸக, புரூரவாக, சகரக, இவங்களு தான் சக்கரவர்த்திகள்னு சொல்லிட்டு பாராட்டி வல்லாரில் சரித்திரத்தில் சொல்லப்படுறது அனி ஒரு ஸ்லோகம். அவ்வளோதான், 6 பேர் கேட்கக்கூடாதா? நமக்கு ஏதோ ஒன்று விதமாக சொல்லணுமே ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ள நல உபாக்கியானத்தில் 4 முக்கியமான கேரக்டர்ஸு, நடுவில் சின்ன சின்னது வேறு வரும். ஒன்று நல, அப்புறம் தமயந்தி, அதுக்கப்புறம் கர்கோடகன் அண்ட் ருத்துபர்ணன் அப்படின்னு 4 முக்கியமான கேரக்டர்ஸ் இதில் வருது. அப்போது எப்போ இந்த கதை ஆதி பருவம்குள்ள யாருக்கு சொன்னாங்க அது தெரியணும் இல்லையோ? இந்த ஜூது விளையாடிட்டு தோற்றி போய் அதுக்கப்புறம் எல்லாம் இழந்து போய் காட்டுக்கு வந்து அங்கே அரண்யவாசம் பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் தர்மபுத்திரனுக்கு அதானே இப்போ பீஷ்மர் கிட்ட போய் அவளை கேட்டதுக்கு அப்புறம் கூட எல்லாம் தெரிஞ்சு இந்த வனவாசம் அனுபவிக்கணுமே, எவ்வளோ கஷ்டம். எல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் வந்தது, ராஜ்யம் வந்தது போல் ஆகிடுத்து, ராஜ்யாகம் பண்ணிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். திரும்ப ஜூதம் விளையாட வச்சுட்டு எல்லாம் துரத்து விட்டுட்டாங்க இல்லையா? அப்போது அவனுக்கு மனசாந்தி இல்லாமல் தான் இருக்கான். அதனால அப்பப்போ அவனு தர்மராஜனால் அவனுக்கு ருஷிகள் நிறைய பேர் இந்த காட்டில் அங்கெங்கெங்கெங்கெங்கே சந்திச்சுட்டே இருப்பாங்க, வருவாங்க. சத்சங்கம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த சத்சங்கவனை மருந்து வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வனவாசத்தை அவங்க நல்ல விதமாக பண்ணிட்டாங்க. ஆனால் நடுவில் டோஸ் தேவைப்படுறது. அப்போது புரஹதஸ்வஹ அப்படின்னு ஒரு ருஷி, புரஹதஸ்வஹ, அவர் சொன்னார் இந்த கதை நலோபாக்கியானம் தர்மபுத்திரனுக்கு. லோகத்தில் எவ்வளோ பெரிய சுகம் வந்தால் கூட அது ரொம்ப சின்னதாகவே எடுத்துக்கிறோம். எவ்வளோ சின்ன கஷ்டம் வந்தால் கூட அது ரொம்ப பெருசாக சொல்லுவோம், நினச்சிக்குவோம், பார்த்துவோம் இல்லையா? இது மனுஷனோட சுபாவம். அப்போது தர்மராஜன் கேட்குறாரு, நினைக்கிறாரு, எங்களை போல் இவ்வளோ கஷ்டப்படுறவங்களை வேறு யாராவது இருக்காங்களா? ஓகே, நம்ம அப்படி தான் நினச்சிக்கிறோம். நமக்கு ஏதாவது அப்படி கஷ்டம் வரும்போதும் இந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, வந்திருக்காது, நான் தான் எனக்கு வருது அப்படின்னு தர்மராஜனோட சந்தேகம் நமக்கு போல் தான். இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த புரஹஸ்வதன் இந்த கதை சொல்கிறாரு. நம்மளுக்கு மேலே இன்னும் நல்லா கஷ்டப்படுறவங்கள பற்றி கேட்கும்போது நமக்கு தெரியும், பரவாயில்ல, நம்ம எவ்வளோ பரவாயில்ல. நிறைய விஷயத்தில் இப்படி தான் நினச்சிக்கிட்டு நிம்மதியாக இருக்கணும். நிறைய வாட்டி சொல்கிறேன், கோயம்புத்தூர் கிளைமேட், தமிழ்நாடு, பாரத தேசம் எல்லாம் இங்கே அதில் இப்படி இல்லை, அவன் நல்ல இடத்துல கண்ணியமாக இருக்கும் வச்சிருக்காரு ஈஸ்வரன். அதனால தான் நலன் தமயந்திகள் பட்ட கஷ்டம் தர்மராஜர் படுற
பட்டுருக்கிறாரு, இன்னும் படணும் கொஞ்சம் வருஷம், அதுக்கு மேலே ரொம்ப பெருசு. சரியா? அதனால தர்மஜனுக்கு மேலே நலனுடைய பெருமை கூட பெருசு. அதனால தான் அந்த கதை சொல்ல வேண்டியது. ஏன்னா இந்திராதி தேவதர்களே இவர் எங்களுக்கு கொஞ்சம் தூத நீங்கள் ராய்பாரம் பண்ணுவீங்களா போய் அம்பாசிடரான்னு சொல்லி கேட்க அளவுக்கு அவர் அவ்வளோ நல்ல மனுஷன். தேவதைகளே நீங்கள் எங்களுக்கு தூதம் இருக்கணும்னு சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா சாதாரணமாக யாருன்னு வச்சுக்குவாங்களே என்ன? அப்போ எவ்வளோ சிறந்தவராக இருந்திருக்கணும். அந்த காலத்திலேயே எப்போதான் இது தர்மம் 4 பாதங்கள் மேலே நடந்து கொண்டிருக்கிறதுன்னு போதே ஒரு மனிதனுக்கு, ஒரு ராஜாக்கு இவ்வளோ கஷ்டங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, அர்ஜுனன் இந்த வனவாசல் இருக்கும்போது திவ்ய அஸ்திரங்கள் எல்லாம் சாதிச்சுக்கணும்னு சொல்லி அவனுக்கு போயிட்டான், தபஸு போயிருக்கான். அதனால் தர்மஜனுக்கு இன்னும் கொஞ்சம் சோகம். அப்போ தான் இந்த ப்ரஹஸ்வதனே ரிஷி வர்றது, அவர் கதை சொல்ல தொடங்குகிறார். வீரசேனனே ஒரு மகாராஜா இருக்கார், அவருடைய பிள்ளை தான் இந்த நலன். ரொம்ப சத்குண சம்பன்னன், தெய்வ சம்பத்தி குணங்களோட. அதே சமயத்தில் பக்கத்தில் இன்னொரு ராஜ்யம் விதர்ப ராஜத்துன்னு பீம அనే ராஜா ராஜ்யபரணம் பண்ணிகிட்ருக்கிறார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு நாள் தமன் அనే ரிஷி அவங்க வீட்டுக்கு வந்தார். அப்போது ராணி ராஜா 2 பேர் பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு குழந்தைகளின் பிரசாதம் பண்ணணும், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டாங்க. அவர் அனுகிரகம் பண்ணிட்டார். அப்போ 4 பேர் 4 பேர் சந்தானம் உற்பத்தி ஆகிடுது. 4 பேர், தமன், தாந்தன், இன்னொரு தமன். அது தமிழில் சொல்லணும் கொஞ்சம் தமன், தெலுங்கில் தமனுடு தாந்துடு இப்படி கொஞ்சம் ஒரு சின்ன அக்ஷரம் தான் வித்தியாசம் இருக்கும். மொத்தத்தில் தமன், தாந்தன், அப்புறம் இன்னொரு தமன், அப்புறம் தமயந்தி. ஏன்னா இவங்க எல்லாரும் அந்த தமன் ருஷியோடைய வரம் பிரசாதத்தினால பிறந்ததுனால எல்லாருக்கும் அப்படி பேர் வச்சுட்டாங்க. அப்படின்னு 3 ஆண் குழந்தைகள், ஒரு பெண். அந்த பெண்ணு தான் தமயந்தி. அப்புறம் என்னாச்சு, இந்த நலனுடைய நல்ல குணங்கள் எல்லாம் கேட்டுட்டு தமயந்திக்கு நலனு மேலே பார்க்கல. அந்த காலத்தில் பார்க்க வேண்டாம், யாரோ சொல்லுவாங்க முக்கியமாக இதெல்லாம் இப்படி சொல்கிறதெல்லாம் நாரதர் தான் பண்ணுவார். எங்கெங்கெங்கே நல்லவங்களை சேர்க்கணும் அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும், அவர் வேலை அதுதான். அதே போல் தமயந்தியுடைய நல்ல குணங்கள், அழகு எல்லாம் நலருக்கு தெரிஞ்சதே. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமே தெரிஞ்சுக்கிட்டே லவ்வில் அனுராகம் ஏற்பட்டுச்சு, பிரேமம் ஏற்பட்டது. சரியா? அப்போது ஒரு நாள் நலன் ஒரு வனம், உத்தியானவனம், கார்டன், அதில் உட்கார்ந்துட்டு அங்கே நிறைய ஹம்சங்கள் இருக்குது. அந்த ஒரு ஹம்சனை பிடிச்சிக்கிட்டு அந்த ஹம்சை பயந்துட்டு, ராஜா ராஜா என்னை கொலை பண்ணாதுங்கோ அப்படின்னு ஹம்சை பேசிட்டு அப்புறம் என்ன சொன்னதுன்னா, என்னை கொலை பண்ணதாங்கோ, நான் உங்களுடைய நல்ல குணங்கள் எல்லாத்தையும் போய் தமயந்திக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொன்னால் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்லுவே தெரியுமா, தமயந்தி அவள் உங்களை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத அளவுக்கு நான் சொல்லி வைப்பேன் உங்களை பற்றி, இனிமேல் அந்த மனசே மாறாது அப்படின்னு இந்த ஹம்சை ரொம்ப நேக்க சொல்லிச்சு. அப்புறம் விட்டுட்டார், சரி போய் சொல்லிட்டு. அப்போ அந்த ஹம்சை விதர்ப தேசத்துக்கு போய் அங்கே தமயந்தி கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட விளையாடிட்டு ஒரு வனத்தில் இருக்கும்போது அங்கே போய்
நலனுடைய சௌந்தரியம், இவருடைய குணங்கள் இதெல்லாத்தையும் நல்லா பாடி சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சேன்னா, துவம் சாபி ரத்னம் நாரீணாம் நரேஷு ச நலோ நரஹ விசிஷ்டாய விசிஷ்டேன சங்கோ குணவான் பவேத். ஸ்திரீகளுக்குள்ள, பெண்மணிகளுக்குள்ள நீ ரொம்ப ரத்தனம், ராஜாக்களுக்குள்ள, ஆண்களுக்குள்ள அந்த நலன், நிஜமான நரன், இப்படி 2 பேர் ரொம்ப விசிஷ்டமான குணங்கள் சௌந்தரியத்தோடு இருக்குங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்தா அந்த சங்கன ரொம்ப இன்னும் குணவான், அந்த குணங்கள் இன்னும் நல்லா ஹைலைட் ஆகிடும். ஹைலைட் குணவான் பவேத் சங்கம விசிஷ்டேன குணவான் பவேத் அப்படின்னு சொல்லி பாராட்டி சொன்னதுக்கப்புறம் உடனே தமயந்தி வந்து அப்படியே நானும் அவர்னு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு போய் நலனுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் அந்த ஹம்சம் திரும்பி வந்துச்சு. இங்கே வந்து எல்லாம் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், தமயந்தி என்ன சொன்னாங்கன்னு. அதுக்கப்புறம் தமயந்தி எப்போ பார்த்தா நலன் பற்றே நினச்சிட்டு இருக்கிறதுனால டீனேஜ் வந்துச்சு, அதனால் காதலில் விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பற்றி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே மேய்ட்ஸ் இருப்பாங்க, சர்வெண்ட் மேய்ட்ஸ், அவங்கள போய் ராஜா பீமன் அப்பா கிட்ட சொன்னார், உங்கள் பொண்ணு வந்து யாரும் காதலிக்கிறான், அதனால் அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி ஸ்வயம்வரம் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸ்வயம்வரம் தான் அந்த காலத்தில் ராஜா. அப்போது அது அனௌன்ஸ் பண்ண உடனே தண்டோரா போட்டாச்சு, ஸ்வயம்வரம், தமயந்தி ஸ்வயம்வரம். அப்போது நாட்டில் அங்கே இருக்கிற லோகத்தில் இருக்கிற நிறைய ராஜாக்கள் எல்லாரும் சண்டை போடுறதே யுத்தம் எல்லாம் நிறுத்திட்டு ஸ்வயம்வரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அந்த சமயத்தில் நம்ம நாரதர், பரவத்தன் அనే இன்னொரு ரிஷி, இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, நாரத தும்புரன்னு சொல்லுவோம், அவர் வேறு இவரும் இருக்கார். இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டாங்க. இந்திரன் சும்மா போன உடனே இந்திரன் கேட்டார், என்ன யுத்தத்தில் இறந்து போய் ராஜாக்கள் யாருமே சொர்க்கத்துக்கு வரமாட்டுறாங்க? என்ன யுத்தத்தில் க்ஷத்திரியன் இறந்து போனால் அவனுக்கு சொர்க்கம் கேரண்டி, வீர மரணம். அதனால் இந்திரன் கேட்குறாரு, கொஞ்சம் என்ன தினந்தோறும் எங்கோ ஒரு சண்டை நடக்கும், ஒரு ராஜா 2 பேர் போவான், அவன் வந்துகிட்டே இருப்பான், அவங்கள சொர்க்கத்தில். ஸோ அவருக்கு தெரியும் இன்றைக்கி புது என்ட்ரி யாருமே இப்போ வரதே இல்லையே, நேத்திலேருந்து இப்படி இருந்து கேட்டார். 2-3 நாளில் ஒரு வாரமாக. அதான் அங்கே பூலோகத்தில் தமயந்தி ஸ்வயம்வரம் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லோரும் அங்கே ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். இது கேட்ட உடனே இந்திரனுக்கு, அக்னிக்கு, வருணனுக்கு, யமனுக்கு கூட ஆசை வந்துச்சு, நம்மளுக்கு போகலாம் வாங்கோன்னு. எங்கே தமயந்தி ஸ்வயம்வரத்துக்கு, சரியா? அப்படி கிளம்பிட்டு அவங்கள வந்துட்டு இருக்கும்போதோ வழியில் அந்த ஸ்வயம்வரத்துக்கு போகிற நலன்னு இவங்க இன்னொரு தேவேந்திரன் போல் பிரகாசிச்சுட்டு இருக்கிற நலன்னு பார்த்துட்டு அவங்கள பேசிட்டு, ராஜா நல்ல நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், நல்ல மனுஷன் இல்லையா, உடனே வாக்கு கொடுத்தாரு, ஜாக்கிரதை இருக்கணும், நீ எல்லாம் எவ்வளோ நல்ல மனுஷனானா கூட உடனே ஓகேன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டார். என்ன நீங்கள் ஒரு தூதா இருந்து எங்களுக்கு சகாயம் பண்ணணும்னு கேட்டாங்க. என்ன சகாயம்னு அது கூட கேட்டாங்க. சரியானு ஒத்துக்கிட்டார் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் யார், என்ன சகாயம் வேணும் உங்களுக்குன்னு அப்புறம் கேட்குறாரு. பார்த்தீங்களா, நல்லவங்களை இப்படி தான் பண்ணுவாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. அப்போ இந்திரன் சொல்கிறாரு, நான் இந்திரன், ஓகே, இதோ இவன் அக்னி, இவன் வருணன், அவன் இருக்கா பார்த்தியா, எல்லோரும் உயிர் வாங்குற யமன்,
அப்படின்னு சொன்ன உடனே அப்போது எங்களை 5 பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் நீ அந்த தமயந்தனி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வரிச்சுக்க சொல்லி நீங்கள் போய் கொஞ்சம் தூது சொல்லுவியா? பாருங்க எப்படி மாட்டிக்கிட்டாரு, எவ்வளோ பெரிய சங்கடம். அப்போது நலன் சொன்னால், இது அந்த ஸ்வயம்வரத்துக்கு தமயந்தினி பண்ணி கல்யாணம் பண்ணி நானே போயிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் இப்படி எல்லாம் கேட்குறது நான் அப்படி பண்ணுறது பாவியமாக இருக்காது, சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னார் இவர். பாருங்க, பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. பார்த்தீங்களா, அவங்கள சாதகமாக இருந்தால் தர்மம் பேசுவாங்க. சரி, அவரும் போகிறாராமா, சரி எதுக்கு இப்போ அவர்னு நம்ம அப்படி தடுத்தணும்னு சொல்லி இவங்க ஒதுங்கி போகலாம் இல்லையா? நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, வாக்கு கொடுத்துட்டு பண்ணாமல் இருக்கிறது நல்லதா? இப்படி தான் தேவதைகள் மிரட்டுவாங்க நம்மளை. அப்புறம் சொல்லி உனக்கு திவ்ய சக்தி தருவோம், வேறு வரங்கள் எல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் பண்ணுவோம், நீ கொஞ்சம் போய் சொல்லணும். இவர் நல்ல ராஜா, அதனால் வாக்கு கொடுத்ததுனால பாருங்கள், இங்கே தான் ஒரு ஃபஸ்ட்டு ஹைலைட்டு நலனை பற்றி. அப்புறம் அந்த திவ்ய சக்தினால் மொத்தத்தில் நேராக அந்தப்புறத்துக்கு யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் தமயந்திக்கிட்ட போயிட்டு அந்தப்புறத்துக்கு தமயந்தி கூட நேராக சொல்கிறாரு, நான் நலன், நான் தேவ தூதா வந்துட்டேன், இந்திராதி தேவதர்கள் எல்லாரும் உன்னை வரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க, அவங்க வருவாங்க, அவங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தனை நீங்கள் வரிச்சுக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. யார் சொல்லுவான் இப்படி? இவ்வளோ காதல் பிரேமன்னு சொன்ன எல்லாம் இருந்தாலும், ஆனால் இங்கே தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். அப்போ தமயந்தி நலன் மேலே இருக்கிற அந்த அன்கண்டிஷ்னல் லவ், அனன்ய பிரேமத்தின்னு தெரிவிச்சிட்டான். அப்போ சொல்கிறாரு நலன் லோக பாலகர்கள் தேவதைகளே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு மனுஷனு என்ன அப்படின்னையும் சொல்கிறாரு. கம்பேரிட்டிவ்லி தேவதைகளே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால் இது சொல்லி இன்னொன்று தேவதைகளுக்கு இஷ்டமில்லாத பிடிக்காம, இப்போ அவருங்க என்னை கேட்டு வேலை கொடுத்தாங்க, நானும் வாக்கு கொடுத்தேன், இப்போ அது நான் செய்யலைன்னா, அப்படி செய்யாத தேவதைகளுடைய இஷ்டமான அந்த வேலை செய்யாத மனுஷனை இந்த லோகத்தில் ரொம்ப நாள் வாழ மாட்டான், அச்சிர காலத்திலேயே மரணம் அடைவான், கஷ்டப்படுவான் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, நானும் மாற போகிறதில்லை. அந்த அம்மா கட்டிக்கார், பார்த்தீங்களா, 2 பேர் மாற போகிறது. தேவதைகள் வரட்டும், அவங்களோட சமக்ஷத்திலேயே அவங்களுக்கு முன்னாடியே நான் உங்களை வரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னோசென்ட்டாக நலனும் இதெல்லாம் போய் அங்கே சொல்லிட்டார் திரும்பி தேவதைகிட்ட. அவங்க சொன்னாங்க, அப்போ எப்படி இது சால்வ் பண்ணுறது, வாங்க கூட நம்ம கூட நலன் வேஷம் போட்டுக்கலாம்னு சொல்லி அவங்க 4 பேர் நலன் ஆகிட்டாங்க. இப்போ 5 நலனை வந்துட்டாங்க. சபையில் உட்கார்ந்தாங்க, சுயம்வரம் நடக்கணும். அப்புறம் தமயந்தி துக்கப்பட்டான், எப்படி இதில் யாரும் நிஜமான நலனை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை. துக்கத்தில் தேவதைகளுக்கு சரணடைஞ்சு பிரார்த்திக்கிறான். பாருங்க, அவங்களோட பிரார்த்தனைன்னா அப்படி பலிக்கிறது. ஒரு வாக்கு பேசிட்டா அதுதான் பதிவிரத்தன். திரிகரண என்ன சொல்கிறாருன்னா பிரார்த்தனையில், நான் அந்தக்கரண சுத்தி, என்னோட மனசாட்சியாக நான் நலன்தான் வரிக்கிறேனே என்ன பாவத்தில் இருந்த, அவர் தவிர வேறு யாரும் நான் கல்யாணம் பண்ணி போகிறேனே, நான் நிஜமாக அப்படிப்பட்ட பாவத்தோடு இருந்தால் நிஜமான நலன் யாருன்னு எனக்கு தெரியணும். அவ்வளோ நம்பிக்கை அவங்களுடைய வாக்கு மேலே, அவங்களுடைய நடத்த கேரக்டர் மேலே எல்லாம். அப்படிப்பட்ட சக்தின்னு எனக்கு கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறான் தேவதைகிட்டே, எல்லா தேவதைகளுக்கு. தமயந்துடைய பக்தி, அந்த மனசுத்தி, இது எல்லாத்தையும் பார்த்து
நலன் மேலே இருக்கிற இவ்வளோ அன்புக்கு பார்த்து தேவதைகளே ஆச்சரியப்பட்டு அப்புறம் தமயந்திக்கு அனுகிரகம் பண்ணிட்டாங்க அப்படியேன்னு. அப்போது தமயந்தி யார் நிஜமான நலனை தெரிஞ்சுக்கிட்டு நலனை விவாகம் பண்ணிட்டான், வரிச்சிட்டான். அப்போது தேவதைகள் சரி நாங்கள் கிளம்பி போகிறோம். அதனால் அவங்க எதுக்கு வந்தாங்கன்னேது தெரியாது. ஆக்சுவலாக முதல்ல உட்டி கொடுக்கலாமே வந்தாங்க, பட் அப்புறம் உட்டி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம நல்லதுக்கு ஏதேதோ அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி நடக்கும். என்ன பண்ணாங்க, ஒரு 8 வரங்களை கொடுத்து நலனுக்கு அவங்கள கிளம்பி போயிட்டாங்க. அந்த சமயத்தில் கிளம்பி தேவதைகள் போகிறாங்க. இந்த விஷயத்தினை தெரிஞ்சுக்கிட்டு நடுவில் யார் வந்தாங்கன்னா கலி தேவதா, கலி அண்டு துவாபர யுகத்துக்கு கூட யுக தேவதா, இவங்க 2 பேர் கூட தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்வயம்வரத்துக்கு வராங்க. கொஞ்சம் லேட் ஆகிருக்கும், பஸ்ஸு கிடைக்கல என்னமோ தெரியல, கொஞ்சம் லேட் ஆகி அவங்க வரத்துக்குள்ளே இங்கே எல்லாம் முடிஞ்சது. தேவதைகள் திரும்பி வராங்க. அப்போது எங்கே போயிட்டு வரீங்கன்னா, இப்படி தான் ஸ்வயம்வரத்துக்கு போனோம், ஆனால் தமயந்தி நலன்னு கல்யாணம் பண்ணிக்கிறான், ஸ்வயம்வரம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி நாங்களும் போனோம். அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னா, அப்படிப்பட்ட நல்ல மனுஷன்னு யார் போய் செப்பிப்பாங்க அப்படின்னு தேவதைகள் பேசிட்டாங்க. ஆனால் கலிக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. கலிக்கு கோபம் வந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, நலன்னே ராஜ்ய பிரஷ்டன்னு பண்ணுவேன், அவன் ராஜ்யமெல்லாம் போகிற போல் செஞ்சு தெருவில் நிற்க வச்சு திண்டாடுற போல் செஞ்சு அந்த தம்பதிகளுக்கு சுகமே இல்லாமல் பண்ணுவேன்னு பிரதிஜ்ஞை பண்ணுறான் கலி தேவதா. அப்போது துவாபரனுக்கு சொல்கிறான், நீ இந்த ஜூது விளையாடுற பாச்சிக்கல என்ன சொல்லுவாங்க தமிழில், தாயம், அதியா நீ மாறு அப்படின்னு அவனுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த நலனு ராஜ்யம் பண்ணுற அந்த ராஜ்யத்தில், நிஷத ராஜ்யத்தில் 12 வருஷம் சமயத்துக்காக கலி என்ன ஒருத்தர் நீ கலி பிடிக்கணும்னு அந்த சமயம் வரணும், ஏதோ ஒரு காரணம் காட்டணும். அப்படி 12 வருஷம் வெயிட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா, ஒரு நாள் நலமகாராஜர் மூத்திர விசர்ஜனம் பண்ணி கால் அலும்புக்காமே கை கால் அலும்பாமே சந்தியாவந்தனம் பண்ணார். கலிக்கு இது ஒரு சான்ஸ். இப்போ கலி போய் அந்த நலனை பிடிச்சிக்கலாம்னா கஷ்டப்படுத்தலாம், அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணார், இதெல்லாம் நேராக சொல்லலை, அது கண்ணுக்கு காணப்பட்டு சொல்லாது. அதுதான் நமக்கு நம்ம கர்ம கலியன்னா நம்ம கர்ம தான். விநாசகாலே விபரீத புத்தியன் ஏதேதோ மனசு சொல்லி செய்ய வைக்கிறது பார்த்தீங்களா. அப்போது கலி என்ன பண்ணால் இந்த சமயத்தில் நலனுக்கு இன்னொரு தம்பி இருக்கான், சோதரன். அவனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு பிரேரணை பண்ணி, இங்கே அண்ணாவோ தம்பி ஆகிடுவான், தம்பி தான் இவன் அண்ணா, ஜூதம் விளையாட கூப்பிடு. பார்த்தீங்களா, சில சிமிலிஸ் எல்லாம் இருக்கும் அங்கே. தர்மராஜன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ இங்கேயும் அது இல்லை. அப்போது அப்படியெல்லாம் பிரேரணை பண்ணி, இது முன்னாடியெல்லாம் நல்லவனாக தான் இருக்கான் இவனும். பார்த்தீங்களா, இவனு மூலமாக இவன் மனசுக்குள்ளே போய் அவனுக்கு இப்படி இந்த கர்மா எங்கே எப்படி லிங்க் ஆகி ஒர்க் பண்ணுமனேது தலைவாழ் தெரியாது. அதனால அவன் ஈஸ்வரனாக தேவதைகளாகட்டும், அப்புறம் ஓகே ஈஸ்வரன் ஆகட்டும், ஈஸ்வரன் தானே கிருஷ்ணனாக வந்தார். கிருஷ்ணன் பட்ட கஷ்டம், தர்மராஜ் பண்ணுற கஷ்டம் ஒரு கஷ்டமா? ராமர் பட்ட கஷ்டம் நினச்சி பார்த்தா நம்ம என்ன தான் பண்ணுறோம், நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது? ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை.
ஆனால் ஐயோ ஐயோன்னு சொல்லி இங்கே ஒரே கலாட்ட அமக்களம் பண்ணி நினச்சி பார்க்கணும். பிறந்த நாளிலிருந்து கஷ்டம் கிருஷ்ணா. இங்கே அவர் பிறந்தார், அப்பா இறந்து போயிட்டார். அதான் காட்டு போகிற எதுக்குங்க அந்த புள்ளை? ஸோ கர்மா இதெல்லாம் ஈஸ்வரனே கீழே வந்து ஒரு பிளான் போட்டு அது நடத்துகிற இது நடத்துகிறேன்னு வந்தாலும் ஒரு கர்மக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு தான் அப்படி வருவார். ஆனால் ஈஸ்வரனுக்கு கர்ம விட்டுக்கலை, மிச்சம் நிறைய பேர் தீர்த்ததுக்கு நான் இதில் ஒரு கேரக்டர் போடுறேனே, அவராகவே இருந்து அதான் கிருஷ்ணா அதான் ராமா. அவங்க ஒன்றும் ஆகலை, கலங்கலை, பிரம்மமாகவே இருந்து ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்போது தமயந்தி முன்னாடி ஜூதம் விளையாடுறது நல்லா இருக்காது. ஆனால் ராஜாக்கள் ஜூதம் விளையாடுறது அவங்களுக்கு பழக்கம்தான். திருதராஷ்டிரன் கூட தர்மஜன் வந்து அவன் முதல்ல நான் வரமாட்டேன்னு சொன்னான். அது ஒரு व्यसனம், அது பண்ண அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச தர்மபுத்தனை ராஜாவாக இருந்து ஜூதம் விளையாடுறதுக்கு வரலன்னு அது மரியாதாவாக இருக்காது, பிரிஸ்டேஜாக இருக்காது, போய் சொல்லு அப்படின்னு அனுப்புகிறாரு விதுரர்னு சொல்லி சொல்லி புரோத்பலம் பண்ணி ஜூதத்துக்கு வர வச்சிட்டாரு. ஏன்னா இதுதான் வடி, இவனை தோற்று வெளியில் அனுப்பிச்சிட்டாதான் என்னோடய பிள்ளைகளுக்கு ராஜ்யம் கொடுக்க முடியும். அது ஒரு கேரக்டர் திருதராஷ்டிரன். அப்போது தமயந்தி முன்னாடி பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லாமல் தமயந்தி இல்லாத டைமத்தில் ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பித்து ஜூதம் விளையாட ஆரம்பித்து ராஜ்யம் எல்லாம் போயிடுச்சு, தோற்றி போயிட்டான். ஆனால் தமயந்திக்கு ஜூதம் ஆரம்பிக்க போகிறான், அவன் விளையாடுறான்னு தெரிஞ்சது. அந்த அம்மா அங்கே இல்லை. அப்போது மந்திரிமார்களுக்கு சொல்லி இது நிறுத்தணும்னு சொல்லி பிரயத்தனம் பண்ணான். ஆனால் கூட பார்த்தீங்களா, மனுஷனுக்கு அந்த கர்மனே இது வந்து அப்படி ஆக்ட் பண்ணும்போதும் கேட்கல. நலன் விளையாடிட்டான், எல்லாம் போயிடுச்சு. அப்போ என்ன, ஒன்றும் கிடையாது. இப்போது தமயந்தி என்ன பண்ணால், இனிமேல் நமக்கு கஷ்ட காலம்தான், ஏன் இப்படி நடக்கிறதுனே தெரியல. அதனால் ஒரு நல்ல குதிரைகள் இருக்கிற, நலனுக்கு பிடிச்ச குதிரைகள் வச்சு இருக்கிற ஒரு ரதம் மேலே 2 பிள்ளைகள் இருக்கான் தமயந்திக்கு, குழந்தைகள் பிறந்தாச்சு. அவங்கள அதில் வச்சுட்டு சாரதிக்கு சொல்லி எங்கள் அப்பா ஊரான குண்டினபுரம், அது ஒரு ராஜ்யம், அங்கே கொண்டு போய் விதர்ப ராஜ்யத்தில் அந்த ராஜதானிக்கு பேர் குண்டின நகரம், அங்கே கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு நீ எங்கே போகணுமோ உன் இஷ்டமான இடத்துக்கு நீ போ அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். அப்படியே சாரதி வந்து கொண்டு போய் குண்டின நகரத்தில் விட்டுட்டான். விட்டுட்டு அவனும் சாரதி அயோத்தியா நகரம் அந்த சமயத்தில் ருத்துபர்ணனே ராஜா பரணம் பண்ணிட்டு இருக்கிறார். ருத்துபர்ணன் அவர்கிட்ட போய் சாரதியாக வேலைக்கு சேர்ந்துட்டான். சரி, இப்போ இங்கே நலனுடைய சோதரனுடைய பேர் சொல்லலை. அப்போது சுபர்ணன் 2 பேர் வர்றது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ருத்துபர்ணன் ராஜா அயோத்தியா, நலனுடைய தம்பி சுபர்ணன். இப்படி ராஜ்யமேல் இழந்து போன அண்ணனை பார்த்து ரொம்ப கேலி பண்ணி சிரித்து அப்படி கொஞ்சம் அகங்காரத்தோட என்ன பண்ணார், தமயந்தினை வச்சு நீ திரும்பி விளையாடு, அது எக்ஸாக்ட்லி அங்கே தான் அந்த திரௌபதி அப்படின்னு கேட்ட நலனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு ஆபரணங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, விளையாடுறதுக்கு இல்லை, எனக்கு இதுவுமே இன்னும் வேண்டாம், போயிடுச்சு இல்லை ராஜ்யம் போயிடுச்சு, இனிமேல் நான் விளையாடலை, நான் ஒத்துக்கிறேன், தோற்று போயிட்டு அப்படின்னு ஆபரணங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு கொடுத்துட்டு தமயந்தி கூட சேர்ந்து காட்டுக்கு போனாங்க. அப்போது அங்கே வந்து இந்த சுபர்ணன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறார், தண்டோரா போட்டார். நலன் காட்டில் எந்த வேறு இடத்துல யாராவது நலனுக்கு சகாயம் பண்ணி நலன் ஆதரவு பண்ணி அவனுக்கு ஷெல்டர் கொடுத்தா அவங்களுக்கு மரண தண்டனை. பாருங்க, இப்படி தானே துரியோதனன் கூட காட்டில் போனான்னு இவங்களை வாழ விட மாட்டுறாங்க.
எவ்வளவு பண்ணணுமோ எப்படியாவது கண்டுபிடிச்சி அங்கங்கே ஏதாவது பண்ணணும்னு கூட பண்ணிகிட்டே இருக்கிறான். எக்ஸாக்ட்லி அதே போல தான். அப்போது அது வேறு விஷயம் விதிச்சு போட்டுட்டான். 3 நாள் பிரயாணம் பண்ணி நலதமயந்திகளை காட்டுக்குள்ளே போகிறேன். அப்புறம் ரொம்ப பசியாக இருக்குது. அந்த சமயத்தில் தங்கம்போல் ரெக்கைகள் இருக்கிற 2 பறவைகள் அப்படி தலைக்கு எட்டுற போல் அப்படி போகும்போது இவர் நன்ஷாரு துணி போட்டு அதை பிடிச்சிட்டு, ராஜாக்கள் மாம்சம் சாப்பிடலாம் அவங்களுக்கு. அது வேறு இப்போ இங்கே ஆபத் தர்மம், பசி உயிர் போகும். அப்போது பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற வஸ்திரம் போட்டு அப்படி பண்ணுறது போல் அந்த பறவை அந்த வஸ்திரத்தின் ஒரு பறவை அந்த வஸ்திரம் எடுத்துக்கிச்சு, அதுக்குள்ளே இன்னொரு பறவை வந்து கீழே கட்டிக்கின்னு அந்த வஸ்திரத்தினை இழுத்துட்டு அதையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. போகும்போது ரெண்டுமே சொல்கிறதே அந்த தாவி என்ன சொன்னீங்க? தாயம். தாயம். அந்த கேம்பிளிங் விளையாடுற அந்த இருக்குல்ல, அது 2 பேர் தான் நாங்கள் அந்த ரூபத்தில் வந்தேன். அதுக்கு துவாபர யுக அவன் தானே அந்த வேஷத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறந்து போயிடுச்சு. இப்போது துணி கூட இல்லாமல் இருக்கான். தமயந்தி கிட்ட அவங்க துணின்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாதி இவன் கட்டிக்கிட்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டுருங்க, வேறு வழி இல்லை. அப்புறம் என்னால் என்னுடைய பத்னி இவ்வளோ கஷ்டப்படுறதே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை பாரேக்கு சமமாக லோகத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்கள நான் சுகமாக வச்சுக்க முடியல, என்னால் எனக்கு கூட வந்து இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நானும் இல்லாமல் இருந்தால் அவளை பாட்டுக்கு அவங்க எங்காவது ஏதாவது பண்ணிவிட்டு சுகமாக இருப்பாங்களோ நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, ராத்திரி ஆகிடுது, தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லாமல் நலனு கிளம்பி போயிட்டான். இந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நலனு காணும். ஒரே துக்கம் வந்துச்சு. பாருங்க, கஷ்டம் மேலே ஒன்றும் எப்படி இல்லை கஷ்டம் வருது. அப்போது தமயந்தி ரொம்ப அழுந்துட்டே காட்டில் அங்கங்கே மரங்களனே பறவைகளனே எங்கே நலன் பற்றி சொல்லுங்கோ இப்படியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போதும் அந்த துக்கம் இதில் வந்து ஒரு பாம்பு வந்து காலுக்கு சுற்றிச்சு, தீட்டில் காலுக்கு சுற்றி பிடிச்சது, மேபி மலைப்பாம்பு. அப்போ அதனால் இன்னும் ஆவேதனைப்பட்டு அளந்துட்டு இருக்கும்போதும் அந்த காட்டில் ஒரு வேணன், ஒரு கிராத்தகன், அவனு பார்த்துட்டு கேட்டு வந்து உடனே அந்த பாம்பு அந்த காலிலேருந்து எடுத்து ரட்சிச்சு. ஆனால் தமயந்தி உடம்பு மேலே சரியான விதமாக துணி இல்லை, போத்துக்கல. தமயந்துடைய சரீர அழகு பார்த்துட்டு அவனை வந்து கொஞ்சம் காம மோகித்தன் ஆயிட்டான். தமயந்தி எப்போ அது கவனிச்சானோ இவனுக்குள்ள இந்த காம விகாரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் சொன்னான், நான் மனசில் கூட நலன்னு தவிர வேறே இன்னொரு மனுஷன் யாருன்னு நினைக்காம இருக்கிறதானே இது சத்தியமான இந்த கிராத்தனை வந்து இறந்து போட்டவன்னு சொன்னான். அந்த அம்மா சொல்ல உடனே நெருப்புனால் பொசுங்கி கீழே விழுந்த மரம் போல் அவன் டப்பன் அங்கே விழுந்துட்டான், இறந்து போயிட்டான். பட் இவ்வளவு சக்தி இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா? அங்கே அதான் நம்ம கொஞ்சம் ஏதோ சம்பாதிச்சு கொஞ்சம் அப்படி இருந்து கொஞ்சம் அழகாக இருந்தாவே எனக்கு இவ்வளோ சக்தி இருக்கு, என்ன போய் எப்படி சொல்லுவாங்க, எனக்கு போய் இவ்வளோ கஷ்டம், எனக்கு போய் இவ்வளோ ப்ராப்ளம். இப்படி தானே நம்ம வாழ்க்கையில் என்ன நமக்கு சண்டை இப்படி தான். ஷி ஹேஸ் காட் சச் எ பவர், பட் கஷ்டங்களை வந்து எதற்கு நீக்க முடியல ஃபுல்லாக. பார்த்தீங்களா, பீஷ்மருக்கு போயிடுச்சு என்ன, பீஷ்மர் தேவலோகத்துலேருந்து வந்தார். அது பாடம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு. அதனால இந்த கர்மா சம்சாரத்தில் வந்து யாரும் தப்பிச்சுக்க முடியாது, அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் கிராத்துக்கு இறந்து போயிட்டான்.
இப்படியே காட்டில் சுற்றிட்டுருக்குறான். எப்படியோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போனால் கொஞ்சம் மக்கள் யாரோ போகிற போல் ஏதோ தெரிஞ்சது. அவங்க கூட போட்டான், பக்கத்தில் என்ன ராஜ்யம், என்ன ஊர், என்ன இருக்கான்னு. இப்போ வேறு வழியிலே தனியாக இருக்கான். அப்படி போய் போகும்போது இவங்களுக்கு ரொம்ப சம்பந்தம் இல்லாமல் நிறைய வருஷமாக இருக்கிற அவங்க சித்தி இருக்கிற ஊரோ வீடோ ஏதோ வந்துச்சு. அங்கே போய் சேர்ந்துட்டான் எப்படியோ. அப்போது அங்கே போன உடனே அவங்க கண்டுபிடிக்கலை, என்ன பார்த்ததில்லை, என்ன காரணமோ அந்த கதையில் வேறு பார்க்கல. சரி சொல்லிட்டான், இப்படி நான் தனியாக இருக்க கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இந்த அம்மாவுடைய அழகு, சௌந்தரியம், தேஜஸ் எல்லாம் பார்த்து அந்த அம்மா ஆச்சரியப்பட்டான். அப்புறம் அவங்கள ஏதாவது தவறாக எடுத்துக்கிட்டு என்ன தவறாக உபயோகப்படுத்தி ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டான். நானும் வேறு ஆண்களுக்கு கூட பேச மாட்டேன், என்ன அதர்மமான எந்த விதமான காரியங்களும் நான் அதில் ஈடுபட மாட்டேன், யாரும் சமைச்சு கொடுத்த எங்கள் எச்ச சாப்பாட்டு இதில் சாப்பிட மாட்டேன், இப்படி ஏதோ சொன்னேன். இன்னும் நிறைய அந்த அம்மா சரி பரவாயில்ல இருந்துக்கோ அண்ணா. அந்த அம்மாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவங்க சொல்லிட்டு இது நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. சைரந்திரி வந்துட்டான் அண்ணா. சைரந்திரன்னா ஜஸ்ட்டு ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டு, இல்லைன்னா உனக்கு நல்ல இவ்வளோ அழகாக இருக்கான்னு உனக்கும் நல்ல அழகாக அதெல்லாம் பண்ணுவோம், பரத்தாணி வைப்பேன் இப்படின்னு. இதே கேரக்டர் திரௌபதி அங்கே ஆக்ட் பண்ண போகிறான், பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, சைரந்திரியா விராட்ட பருவத்தில். ஸோ சிலதெல்லாம் அப்படி கோயின்சைட் ஆகுது. அப்போது இது அந்த பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த நலனை தைவந்தனை விட்டுட்டு கிளம்பி போனானா, அவனை அந்த அடவியில் காட்டில் கிளம்பி போகிற சமயத்தில் ஒரு இடத்துல சுற்றி அக்னி ஜுவாலைகள் இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு நாகம் பாம்பு அந்த சூடுக்கு அங்கிக்க முடியாமல் கத்துறதே பேசுறது. அதே என்ன பேசுறதுன்னா, இவர் மட்டும்தான் போயிட்டுருக்கிறார். நான் கற்கோட்டனே நாக பாம்பு, நாகராஜா. நான் மகர்ஷியோடைய சாபத்தினால நான் இப்படி என்னால் போக முடியாது, வேகமாக போய் தப்பிச்சுட்டு அப்படி எல்லாம். ஓகே, சில வாட்டி பாம்பு வேணும்னு ஜம்ப் கூட பண்ணும் கொஞ்சம் சில இடத்துல, அப்படி பண்ண முடியாது முனி சாபத்தினால் அப்படின்னு சொன்னார், ரிஷி சாபம். அதுக்கப்புறம் நான் உனக்கு ஸ்நேகிதனாக இருந்து உனக்கு உதவி பண்ணுறேன், நீ என்னை ரட்சின்னு சொல்லிட்டு உடனே அதோட சரீரத்தை மட்டும் சைஸ் சின்னதாக குறைச்சிக்கிட்டு ஒரு உரல் சைஸுக்கு ஆகிடுது. அப்போது நலன் எப்படியோ இந்த நெருப்பில் மாட்டுக்காம போயிட்டு அதை எப்படி எடுத்துகிட்டு ரட்சித்ததுக்கப்புறம் நிஜமாக அந்த பாம்பு கட்டுக்கோட்டுக்குன்னு வந்ததே இவன் தீண்டுறதுக்காக தான் வந்தது. ஆனால் நலனுக்கு 8 வரங்கள் கொடுத்தாங்க இல்லையா தேவத்தில், அதில் ஒரு வரம் நலன் நினச்சா தவிர இதோ பீஷ்மர்னு போல், பீஷ்மருக்கு நினச்சா தவிர மரணம் வராதன். நலன் யாராவது கொலை பண்ணவன்னா நலன் ஒத்துக்கணும், ஆக்செப்ட் பண்ணாதான் அது நடக்கும். அப்படிப்பட்ட வரம் இருக்கிறதுனால, இது தெரிஞ்சதுனால கற்கோட்டன் என்ன பண்ணால், நீங்கள் எண்ணங்கள் நம்பர்ஸ் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டால், எண்ணிக்கை நம்பர் எதுக்கு கேட்டால் சொல்கிறார். அப்போ சம்ஸ்கிருதத்தில் சொல்லிட்டு வர்றார், 1 2 3 4 5 6 7 8 9 10 అని சொன்ன உடனே தீட்டிச்சு. சம்ஸ்கிருதத்தில் தசன்னா 10, தம்சம் தசன்னா அடி குத்து అని அர்த்தம், யூ கேன் பைட். அதுக்காக தான் நம்பர் சொன்னான். அந்த தச அనే வார்த்தைனால பார்த்துங்க, இந்த லா ஆஃப் கர்மா. அது தீண்டோடு ஆனால் சத்தி போல நலன் சரீரம் எல்லாம் குரூபமாகி ஒரு மாதிரி ஆயிடுத்து. அவருடைய தேஜஸ் கலர் எல்லாம் மாதிரி ஒரு கிராத்தகன் ஒரு மாதிரி ஆயிட்டார். அப்போது அதுக்கு ரொம்ப துக்கப்படுறாரு. துக்கப்படும் போது நலனை பார்த்து கற்கோட்டன் சொல்கிறான், ராஜா என்னோட விஷம் உன்னை ஒன்றும் சாவடிக்காது, ஆனால் இதனால் சரீர பாதைகள் நீ பட வேண்டியிருக்கு, சரியா? ஒன்று ஆக்சுவலாக நான் எதுக்கு இது பண்ணான்னு சொன்னால், சில துர்மார்கர்களை கையில் உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் இப்படி பண்ணேன். பார்த்திங்கன்னா கதை எப்படி இல்லைங்க, ஒன்று நல்லதுக்காக தான், ஒன்று காப்பாற்றுறதுக்காக தான், ஒன்று வரப்போகிற காலத்தில் சில கஷ்டங்கள் இருக்குது, அதனால் அப்படின்னு சொல்லி ஒன்று ரட்சிக்கிறதுக்காக தான் நான் இதை இப்படி இதெல்லாம் பண்ணேன்
அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி இப்போது நீ வந்து பாகுகன் அనే பேர் வச்சுக்கிட்டு அந்த ருத்துபர்ணன் அనే ராஜா இருக்கார் இல்லையா, இதுதானே சொன்னோம், அவர்கிட்ட போய் நீ அவனுக்கு அத்தியக்ஷ அஸ்வன் குதிரைகள் எல்லாம் கவனித்து பார்க்குறவன் போல் இருக்கிறதுக்கு நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட அக்ஷ ஹிருதய வித்யா தெரியும், உனக்கு ஹிருதய வித்யா தெரியும் நலனுக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடில் கதை நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், சாதாரண கதை மாதிரி இருக்காது. அது நீ தெரிஞ்சுக்கோ. அது எப்போ நீ கற்றுக்கிறியோ அதுக்கப்புறம் உன்னுடைய பத்னி குழந்தைகள் எல்லாம் உனக்கு கிடைப்பாங்க, நீ அதுக்கப்புறம் சுகமாக வாழுவே அப்படின்னு சொல்லி உன்னுடைய ரூபம் திரும்பி நீ அடியனவன் நினைக்கும் போது அப்போது அக்ஷ ஹிருதய வித்யை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தமயந்தினி சந்திச்சு எல்லாம் ஆனதுக்கப்புறம் நீ எப்போ நினச்சிக்கிறோம் நான் அப்போது வருவேன். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிக்கோண்ணா, வருவேன்னு கூட நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வஸ்திரம் இல்லையே இவருக்கு அவ்வளோ. இப்போது ஒரு நல்ல திவ்யமான வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சொன்னார். இவர் ருத்துபர்ணன் கிட்ட வந்தார். ருத்துபர்ணன் ராஜா கிட்ட வந்து அஸ்வாத்தியக்ஷன் அப்படின்னா குதிரையில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம், கமாண்டரின் அந்த தளத்துக்கு ஒரு அதிபதி இருப்பான் இல்லையா, ஓகே, எய்ர் மார்ஷல், ஹார்ஸ் மார்ஷல், அஸ்வதளாதிபதி அப்படி இருக்கான். அங்கே இருந்துட்டு அக்ஞாத்தமாக இருக்கிற போல் தானே, ஆனால் தமயத்தின்னு பற்றி நினச்சிட்டு துக்கப்பட்டுட்டு காலம் தள்ளிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் தமயந்தோட அப்பா பீமராஜா அவர் வந்து இப்படி நடந்துச்சான்னு தெரியும், தமயந்த் எங்கே இருக்கான்னு தெரியாது, நலன் எங்கே இருக்கான்னு தெரியாது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காரான்னு தெரியாது. அதனால் பொதுவாக வந்து இவர் வந்து சில பிராமணர்கிட்ட சொல்லி நலன் எங்கே இருக்கா போய் தேடுங்கன்னு சொன்னார். பொதுவாக ராஜா வந்து சைனிகர்களும் தானே அனுப்பணும், மந்திரிகளுன்னு. ஆனால் தமயந்தியோட குணம் தெரியும், தமயந்திக்கு ஒரு நியமம் இருக்குது. சொன்னால் இப்போ அவங்க சித்தி வீட்டுக்கு வரும்போது நான் பரபுருஷன் கூட பேச மாட்டேன், கேவலம் பிராமணர் கூட மட்டும் பேசணும், இல்லைன்னு என்ன பத்தினி கூட தான் அப்படி இருக்கான். அது இங்கே அதனால் தெரிஞ்சு பிராமணன் அனுப்புகிறாரு தேடுறதுக்கு. அதில் சுதேவன் அనే ஒரு பிராமணன் வந்து இந்த தமயந்தி இருக்கிற அந்த இடம் சித்தி வீட்டில் இருக்காங்க அது ஊரில், அவனை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு போய் அந்த வைதர்பி, ஓகே, வைதர்பியன்னா தமயந்தி விதர்பராஜாவுடைய புத்திரி, நம்ம சீதைக்கு இருக்கல்ல பேர் வைதேகி, அதே போல் வைதர்பி. அப்போது கிட்ட போனால் தமயந்திக்கிட்ட, நான் உன்னை சோதரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நேகிதன் பீமராஜன் சொல்லி உங்கள் அப்பா அவர் அனுப்பிச்சதுனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் இந்த அம்மா நீ கூட்டிட்டு பீமராஜன் அப்பா வீட்டுக்கு கொண்டு போயிட்டான், குண்டினபுரம் கொண்டு போயிட்டான் தமயந்தி. ஸோ தமயந்தி ரீச் ஒன் சேஃப் பிளேஸ் நவ். அப்புறம் தமயந்தி சொன்னால் இப்படி நடந்துச்சு எல்லாம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டார் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, நீங்கள் எனக்காக இப்போது பிராமணர்கள் அனுப்பிச்சிட்டு அந்த நலனை தேடணும் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல அதுக்கு தான் அனுப்பிச்சார். ஆனால் வைதர்பி முதல்ல கடித்தான். அப்போது நல்ல தமயந்தி அவங்க பிராமணர் போகும்போது அந்த பிராமணர் கூட சில வார்த்தைகள் சொன்னான். நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் பல பல ராஜ்யங்களுக்கு போய் மக்களுக்கு நடுவில் சப்தம் எல்லோரும் கேட்குற போல் சொல்லணும், அவ்வளோதான். எதுக்கு இது அதெல்லாம் அவங்க கையில் இது சொல்லணும். அதே போல் எல்லாரும் இந்த பிராமணர்கள் வந்து பல பல காலம் பிரயாணம் பண்ணிவிட்டு அந்த ருத்துபர்ணனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அயோத்தியா. அப்போது ராஜனும் இப்போது நலனுக்கு இங்கே பேர் பாகுகன், பேர் மார்த்திக்கு சொன்னார்ல கற்கோடன பாகுகன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சமயத்திலேயே தமயந்தி என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நேர புரிகிற வார்த்தைலாம் இருக்காது.
அது நலனுக்கு மட்டும்தான் புரியும். அதுதானே அந்த அம்மாவுடைய திறமை. அதனால் ருத்துபர்ணனுக்கு ஒன்றும் புரியல, என்னமோ சொல்கிறதுக்குலாம் அவர் ஒன்றும் பேசலை. ஆனால் பாகுகன் ரூபத்தில் இருக்கிற நலன் மட்டும் சொல்கிறாரு. வைஷமியமபி சம்பிராப்த கோபயந்தி குலஸ்திரிய. இது போதும், வேற கூட கொஞ்சம் சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறாருன்னா, எப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டமான கிளிஷ்டமான சூழ்நிலை வந்தால் கூட பதிவிரதைகளானவங்க அவங்க நல்ல விதத்தில் திறமையாக காப்பாற்றுக்குவாங்க அப்படின்னு மாட்டேன். அதுக்கப்புறம் அர்த்தம் என்னென்ன வேறு இன்னும் இருக்கும் 2-3 லைனும். எப்படிப்பட்ட இந்த ஆபத்தை பர்த்த விட்டியாச்சுன்னா, விட்டுட்டு போயிட்டார் பர்த்தான்னு சொன்னால், பாரியை பர்த்த மேலே கோச்சிக்க மாட்டான், கோப்பப்பட மாட்டான். அவனை பற்றி நினச்சி இப்படியெல்லாம் பேசி சொன்னதுனால இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த பிராமணுக்குள்ள ஒருத்தனு போயிட்டு தமயந்தி கிட்ட தெரிவிச்சிட்டான். எல்லாரும் பேரும் ஒரே மாதிரி இருக்கும், அதனால் நடுவு சொல்ல ஆபர்நாதன் இவன் பேர், இந்த பிராமணன் பேர் சுபர்ணன், இதெல்லாம் ருத்துபர்ணன். சரி, பிராமணன் போய் சொல்லிட்டான். தமயந்தி தெரிஞ்சு போச்சு. அங்கே சொன்ன உடனே தமயந்தி, அந்த பாகுகண்ணானே அங்கே நீங்கள் பார்த்தவர் நலனாக தான் ஆயிருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டேன். இன்னும் ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுமா தமயந்தி? பாருங்க டேலண்ட்டு. திரும்பி ஸ்வயம்வரம் அனௌன்ஸ் பண்ணுங்கோ. அவங்கள பற்றி திரும்பி ஸ்வயம்வரம் டிக்ளேர் பண்ண சொல்லி, முக்கியமாக அந்த சுபர்ண ராஜாவுக்கு முக்கியமாக தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்வயம்வரம்னு சொல்லி ஒரு நாளில் மட்டும்தான் டைம், அதுக்குள்ளே இங்கே வரணும். இந்த நாள் முடிச்சு அடுத்த நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷரத்தை வச்சதுனால ருத்துபர்ணனுக்கு அது விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அப்போ ருத்துபர்ணன் இந்த பாகுகன் நலன், பாகுகன்னு பிராக்கெட்டு நலன் சாரதியாக வச்சுக்கிட்டு ரதம் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்வயம்வரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்போது மனசில் நினச்சிக்கிறான் இந்த பாகுகனை, தமயந்தி எனக்காக தான் என்னை பார்க்கணும்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட பிரகடனம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பான். வேறு விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசையோடு கிடையாது. இல்லை ஒருவேளை என்னுடைய வியோக துக்கத்தினால நான் ஒருவேளை இல்லாமல் போயிட்டானேமோ, இப்போ நிஸ்ஸாயமாக இருக்கிற சமயத்தில் அவங்க இப்படி நினச்சி அனௌன்ஸ் டிக்ளேர் பிரகடனம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு இதில் மனசில். சரி, நான் இந்த ராஜா கூட போய் எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு அது சொல்லி நினச்சி கிளம்பிட்டாங்க. நலனுக்கு அஸ்வஹிருதய வித்யை தெரியும்னு சொன்னேன் இல்லையா, அது உபயோகப்படுத்திட்டு குதிரைகள் எல்லாத்தையும் சுவாதீனம் பண்ணுகிறது. அது என்ன எப்படின்னு இல்லை, இனிமேல் அஸ்வஹிருதயன்னா குதிரையோடைய ஹிருதயம். அது இப்போது டாக்ஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணுறவனுக்கு ஏதோ கொஞ்சம் அது கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அது என்ன எப்படி பண்ணால் எப்படி இது கேட்கும்னு ஏதோ தெரிஞ்சு தானே போலீஸ் எல்லாம் பண்ணுறான். அப்படி அது வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ரதம் வாயு வேகத்தில் ஆகாஷத்தில் பறக்கிறது, கீழே போல போகிறது. அப்போது இந்த பாகுகன் இங்கே வரத்துக்கு முன்னாடியே தமயந்தி அனுப்பிச்ச ஒரு சாரதி அயோத்தியா நகரம் இந்த ருத்துபர்ணன்கிட்ட இருக்கான் இல்லையா, அவனும் ரதத்தில் ஏறிட்டு ஆனால் மெயினாக பாகுகந்த ரதத்தினை ஓட்டுறான். அவனை பார்த்து இந்த ரதம் போகிற போக்கு பார்த்து இந்த மாதிரி ரதம் நடத்துறது நல்லது தவிர வேறு யாருக்கு தெரியாது. இவனு கூட அதை எப்படி கற்றுக்கிட்டான். ஏன்னா ரூபம் பார்த்த நலன் மாதிரி இல்லையே, ஆனால் எப்படியோ பேசி ஏதோ திரும்போதும் முன்னாடி வயசு 2 பேருக்கு. இப்போ இந்த ரதம் ஓட்டுற பாகுகனுக்கு நலன் வயசு ஒரே வயசு. இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாரு. அப்போது ஆனால் சரீரம் பார்த்தா நலன் போல் இல்லை. இதுதான் இங்கே சந்தேகம். சரி, இப்படி ரதம் வேகமாக போயிட்டுருக்கும்போது அந்த ராஜாவுடைய
அங்க வஸ்திரம் கூட அப்படி காற்றுக்கு பறந்து போயிடுச்சாமா. பறந்து போன ராஜா வந்து ஒரு ஒரு க்ஷணம் நிறுத்திட்டா இன்னொரு சாரதி இருக்கான் இல்லை அசிஸ்டண்ட், அவனை போய் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி ராஜா அந்த வார்த்தை சொல்கிறதுக்குள்ள ரதம் 8 மைல் போயிடுச்சோமா. ராஜா ஆச்சரியப்பட்டு இது என்ன வித்யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்ப பாராட்டி, எனக்கு கூட ஒரு திவ்ய வித்யை தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ரதம் போயிட்டு இருக்கு, பேசிக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. என்ன வித்யன்னா எனக்கு அது பேர் சொல்லலை. இந்த ஒரு மரம் இதில் எத்தனை இலை இருக்குது, இதில் எத்தனை பழம் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும், நீ அப்புறம் எண்ணிக்கிறதுன்னு எண்ணிக்கலாம். அப்படி சொன்ன உடனே ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு க்ஷணம் அப்படி நிறுத்திட்டாங்க. ஏன்னா இப்போ சீக்கிரம் போகணும், முக்கியமாக அங்கே டைம் அது எவ்வளோ தூரம் இருக்கும். கரெக்டாக ஏதோ நம்பர் சொல்லிட்ட பாவுக்கன் வந்து இவர் சொன்னது கரெக்டாக இல்லைன்னு இவரும் ட்ரை பண்ணுறாரு, கனெக்ட் பண்ணுவான்னு. ராஜா சொன்னார், அப்பா பாவுக்கன் இப்போ பண்ண வேண்டாப்பா, டைம் ஆகிடுது, எனக்கு சாயங்காலத்துக்குள்ள அங்கே போய் சேரணும், சரியா, நீக்கு வேணுமென்னு நான் வேறே எனக்கு இது உனக்கு சொல்லித்தரே அன்னார். அப்போது இவர் கூட பாவுக்கன் வந்து நான் வந்து அஸ்வஹிருதய வித்யன்னு நான் சொல்லித்தரேன், நீங்கள் அக்ஷய ஹிருதய வித்யன்னு நான் எனக்கு சொல்லித்தாங்குவான்னு. அக்ஷஹிருதய வித்யை கேட்கல, ஆக்சுவலாக இந்த மரத்தை பற்றி ஒரு வித்யா இது சொல்லும் போதே தெரியாமல் ருதுபர்ணன் வந்து அந்த அக்ஷய ஹிருதய வித்யை கூட சொல்லிட்டார். அக்ஷய ஹிருதய வித்யை சொன்ன உடனே இவன் பிடிச்சிருக்கிற இவன் களி எப்படி பிடிச்சிருக்கிறது, பொதுவாக 2 பேர்னு பிடிச்சிச்சு கஷ்டப்படுத்துறது. இது நடுவில் நடந்த விஷயம். தமயந்தி வந்து களினே செபிச்சிட்டாங்க. அந்த அக்ஷய ஹிருதய வித்யனேது நலனுக்கு தெரிஞ்சப்போ நீ உனக்கு அங்கே வேலை நீ இருக்க முடியாது இனிமே, அவனுக்கு எட்டனே ஒரு சாபம். அப்போது அக்ஷய ஹிருதய வித்யை தெரிஞ்ச உடனே களி நலன் ஊட்டி போயாச்சு. போகும்போது இவருக்கு தெரியுறது, அதெல்லாம் இவருக்கு தெரியுது, ருதுபர்ணனுக்கு தெரியாது. அப்போது வந்து அவனை கொலை பண்ணினோடனே ரதம்பாட்டி போயிட்டுருக்கேன், ரதம்பாடி போயிட்டு அதே அஸ்வஹிருதய வித்யா, இவரே ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி இப்போ இந்த களி பயந்துட்டு வணங்கி அவளை கோபிச்சுக்க வேண்டாம், என்ன மன்னிக்கணும், தமயந்தி கொடுத்த சாபத்தினால நானும் இவ்வளோ நாள் உங்கள் சரீரத்திலேயே இருந்து இந்த கற்கோட்டக விஷயத்தினால படாத பாடு பாதப்பட்டேன், எனக்கு இன்னும் விடுதலை, அதனால் இனிமேல் உனக்கு க்ஷேமந்தான், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு விட்டுட்டேன். களி விட்டு போயிடுச்சு. அப்போது இந்த வித்யா இவர் அதை சொல்லிக் கொடுத்தாரு, அவரை சொல்லிக் கொடுத்தாரு. அதனால் இப்போ ஒரு ப்ராப்ளம் போயிடுது. ஆனால் ரூபம் இன்னும் அது மாறலை, அதனால யார் எதுவுமே இன்னும் கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அப்புறம் சரி, மொத்தத்தில் போய் சாயங்காலத்துக்குள்ளே குண்டினபுரம் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த சமயத்தில் களி ஒரு வார்த்தை சொன்னான், அவன் கிளம்பி போகும்போது நமஸ்காரம் பண்ணேன். இந்த சரித்திரம் கடைசியில் வருது. இந்த சரித்திரம் யார் வந்து கீர்த்தனை இப்படி சொல்லுவாங்களோ கேட்பாங்களோ அவங்கள வந்து நான் பாதிக்க மாட்டேன். அவங்கள வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கூட ரொம்ப தைரியமாக சாமர்த்தியமாக அவங்கள நான் அந்தளவுக்கு அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லி தான் களி கிளம்பி போகிறேன். அதுக்கப்புறம் இவங்க சாயங்காலம் சேர்ந்துட்டாங்க. இப்படி வந்தாச்சுன்னு தெரியும். பாகுகந்த ரதத்தின்னு ஓட்டிட்டு வந்தான்னு தமயந்தி தெரியும். அவங்க எங்கோ தங்குறாங்க. ராஜாக்கு வேண்டிய மாளிகை இதை கொடுத்துருவோம், நாளைக்கு ஸ்வயம் வரும் அப்படின்னு தானே. அப்போது தமயந்தி கேஷினி அன்னே ஒரு தூத்தின்னா ஒரு லேடி அம்பாசிடர் ஓகே. ஏன்னா ஜென்ட்ஸ் கூட இவங்க தமயந்தி பேச மாட்டான் இல்லையா. அப்போது அனுப்பிச்சு பாவுக்கனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி
அனுப்பிச்சிட்டான். அப்போது போய் கேட்டால் நான் ஒரு அஸ்வ குஷலன், ருதுபர்ணனுக்கு சமையலும் நான் பண்ணுவேன், பாச்சகன் அப்படின்னு சொன்னான். கேஷினி மறுபடியும் கேட்டான், அந்த சாரதி இன்னொருத்தன் இருக்கான்ல, அவன் பேர் இவ்வளோ நேரம் சொல்லலை, வார்ணேயன் அவன் பேர். யார் முதல்ல அங்கேருந்து போய் அனுப்பிச்சு வார்ணேயன். அவன் நலனை பற்றி உனக்கிட்ட ஏதாவது சொன்னானா? நலன் தான் கேட்குறான். நலனை பற்றி அவன் என்ன, சாரதி இன்னொருத்தன் அங்கே இருக்கான்னு தெரியும், அவன் இந்த ராஜ்யத்துக்கு சேர்ந்தவனு தான், போய் அங்கே சேர்ந்துட்டான் தெரியும், அதனால் அவனு கூட வந்துட்டான் ரதத்துலன்னு தெரியும். அதனால் அவனு நலனை பற்றி உன்னுக்கிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு சொன்ன. பாவுகன் சொன்னால், அந்த துரதிருஷ்டவானான நலன் உடைய குழந்தைகளன்னு இங்கே தான் விட்டுட்டு அவனும் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க. என்ன தமயந்தி சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் போய் சொன்ன தமயந்தி தெரியும். என்ன சொன்ன தமயந்தி அன்னைக்கு, இந்த குழந்தைகளை போய் கொண்டு எங்கள் அப்பா ஊர் குண்டின நகரத்தில் விட்டுட்டு நீங்கள் உன்னை எங்கே வேணுமோ அங்கே போ, இதுதான் சொல்லி, அப்புறம் நலனை பற்றி நலனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டுட்டார். அந்த அம்மா தமயந்திக்கிட்ட போய் கேஷினி என்ன சொன்னால், நல தமயந்திகளோட முதல் நின்று அவன் கல்யாணம் இப்படி ஆகிடுது அப்படி அந்த சரித்திரம் எல்லாம் சொல்கிறான். சொன்னால் இவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான் என்னான்னு. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நலனை பற்றி நலனுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கு தெரியாதுன்னான்னு சொல்லியா. அதனால் இந்த மாதிரி கதை சொல்கிறான். தமயந்தி நலனுக்கு இத்தனை வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பூர விற்த்தாந்தம் எல்லாம் சொல்கிறான். பாவுக்கன் அதெல்லாம் கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் அப்புறம் நலன் என்ன சொன்னான்னா, அப்போது முதல் பிராமணன் வந்தாங்கன்னே, அப்போ என்ன சொன்னானுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டேன். இப்போது பதிவிரத்தைகளானவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து அவங்கள காப்பாற்று, அதே வார்த்தை திரும்பி சொல்லிட்டார். இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் அங்கே அதே வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் தமயந்தி கிட்ட போய் அந்த சமயத்தில் கேஷினி இன்னும் கூட பார்த்தான். என்ன இது எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இவர் பாட்டுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, தண்ணி இல்லாத பாத்திரத்தில் தண்ணி சிருஷ்டி பண்ணி அதில் மாம்சத்தினை நெருப்பு இல்லாமல் சமைச்சு பண்ணாராமா. இதெல்லாம் கேசினி பார்க்குறான். அதுக்கப்புறம் சில திவ்ய புஷ்பங்கள்னு கூட ஏதோ சிருஷ்டி பண்ணார். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தது கேட்டதெல்லாம் போய் தமயந்தி கிட்ட சொன்னா கேஷினி. சொன்ன உடனே அதுக்கப்புறம் தமயந்திக்கு இன்னும் இப்போ அவன் நலன்தான் இருக்கணும். ஏன்னா இந்த சக்தியெல்லாம் வேறு யார் இவர் பண்ணுவார். அப்படி ஜலமில்லாத பாத்திரம் ஜலத்தினை சிருஷ்டி பண்ணி மாம்சத்தின் அதில் அக்னி இல்லாமல் சமைக்கிறது. அப்போ என்ன சொன்ன கடைசியில், நீ போய் அந்த மாம்சத்தினை கொஞ்சம் கொண்டு வா. போய் கொண்டு வந்துட்டான். அது சாப்பிட்டதுக்கப்புறம் இது நல பாகந்தான், இது நலன் பண்ணதா அப்படின்னு சொல்லி நிர்தாரணை பண்ண. அதுக்கப்புறம் இன்னொரு கடைசியில் என்ன 2 குழந்தைகளே பாகுக்கன் கிட்ட அனுப்பிச்சிட்டான். பாகுக்கன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது நேரம். இந்த ரூபத்தில் சொன்ன யார் நம்புவான். அப்போ ரொம்ப கவலைப்பட்டார் குழந்தைகளை பார்த்து. அது ஆகிடுது. அப்போது தமயந்தி சொன்னால், ஒரே ஒரு இப்போது ப்ராப்ளம், ரூபம் விஷயத்தில் மட்டும் அவர் இன்னும் நலனா இல்லையான்னு தெரியல. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், என்னாவது நலனுக்கிட்ட கொண்டு போங்க, இல்லைன்னா நல்லனாவது இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போது சொல்லி அனுப்பிச்சிட்டு நலனே இங்கே வர வச்சுட்டாங்க. அப்படின்னு நலன் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கா நலன்னா, இப்போது காஷாய வஸ்திரங்கள் போட்டு நிறைய ஜட்டம் எல்லாம் வளர்ந்துருக்கு. உருவம் மட்டும் கலரு அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக அப்படி இருக்குது, காட்டு மக்கள் மாதிரி அப்படி. அப்புறம் நலன் வந்த உடனே, பாகுக்கன் வந்த உடனே காட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது భార్యను விட்டுட்டு போகிறது అనేది
நலனு தப்ப வேறு யாராவது பண்ணுவாங்களா? கொஷன் மார்க் இன்டைரக்டாக. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் அக்னி சாட்சியாக நலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லையா? எதுக்காக என்னை விட்டுட்டு போகணும்? காரணம் என்ன? ஏதோ சொல்லிக்கிறவனோ சொல்கிறான். அது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தமயந்தி நலன் கூட ஆகாஷவாணிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, நல தமயந்திகள் நிர்தோஷிகள், அவங்களுக்குள்ள எந்த தோஷமும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கிடையாது, நிர்தோஷிகள்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஆகாஷவாணி கேட்ட உடனே அப்பா இப்போதான் சமயம், என்ன டிக்ளேர் ஆயிடுச்சு இல்லை, எல்லாருக்கும் தெரியணுமே, சும்மா போய் நானே நலனன்னு சொன்ன இப்படி தமயந்தி இதெல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். பட் இது கிளாரிஃபை ஆகணும் அப்படி நினச்சி இப்போ நலன் வந்து பாகுகன் கர்க்கோட்டகன் நினச்சான். சொன்னான் இல்லை அவனு, எனக்கு எப்போ வேணுமா அப்போ நினச்சிக்கோன்னு நினச்ச உடனே திவ்ய ரூபம் வந்துடுச்சு. அந்த விஷம் அந்த மாதிரி விக்ருத் ரூபம் இதெல்லாம் உட்டி போயிடுது. அப்போது தமயந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு நலனை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கடந்த இதெல்லாம் 3 வருஷத்தில் நடந்தது. இதுதான் திருதராஷ்டிரனுடைய மறக்கக்கூடாது. யாருக்கு சொல்கிறேன், நம்ம எங்கே போயிட்டோம் இல்லையா, காட்டுக்குள்ளே எங்கெங்கே போயிட்டோம். 3 வருஷம்தான் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஆனால் அவனுக்கு வந்து 13 வருஷம் இந்த டிஃபரன்ஸு. ஆனால் இது பாருங்க எவ்வளோ கொடுமையாக இருக்குது இது. அப்போது இதெல்லாம் 2 பேர் 3 வருஷத்தில் நடந்த விற்த்தாந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்திட்டு ருத்துபர்ணனு இவனு நலன்தானி தெரிஞ்சதுனால வந்து நமஸ்காரம் பண்ணி க்ஷமாபணம் மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் எப்பவுமே எனக்கு ஸ்நேகிதந்தா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நலன் சந்தோஷமாக தமயந்தி கூட குழந்தைகளுக்கு கூட அவருடைய ராஜ்யத்துக்கு போய் நிஷத ராஜ்யம் அதுக்கு பேர், ஓகே, அங்கே ராஜ்யபரணம் பண்ணிட்டார் நிறைய காலம். அது அப்படி சொல்லி இந்த உபாக்கியானம் சொல்கிற அந்த புரஹஸ்வதன் தர்மபுத்திரனுக்கு இதோடைய பலம் அதுக்கப்புறம் கூட ஆச்சாரியர்கள் சொல்கிறாரு. ஒரே ஸ்லோகம் சொன்னால் கதை முடிஞ்சிடும். கர்க்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்ய ச ருதுபர்ணஸ்ய ராஜர்ஷேஹே கீர்த்தனம் கலிநாசனம். யார் இந்த கர்க்கோட்டக நாகராஜ தமயந்தி நலனுடைய சேர்ந்த ருதுபர்ணனுடைய ராஜர்ஷியோட சேர்ந்து இந்த கதை யார் கீர்த்தனம் பண்ணுறாங்களோ சொல்லித்தராங்களோ கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கலி ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி பலஸ்ருதி கூட சொல்லி இந்த நல தமயந்தி உபாக்கியானம் நம்ம கேட்டோம். அதனால் நம்ம கல்வி பற்றி பயப்படவே வேண்டாம். அது வேறு நம்மக்கிட்ட ஞானவனே ஒரு மருந்து இருக்குது, சத்சங்கவனே சிரவணவனே மருந்து இருக்குது. அதனால் கதையில் வந்து தெரிஞ்சுக்கின்ற விஷயம் என்ன தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மீறி கேள்விகள் எல்லாம் வந்தாச்சுன்னா அவங்க எல்லாம் தேவதைகள், அவங்களுக்கு எல்லாருக்கும் வரம் இருக்குது, அவங்களுக்கு எல்லாருக்கும் சக்தி இருக்குது அப்படின்னா எல்லா புராணம் எல்லா மகாபாரதம் கிருஷ்ண ஜனனம் ராமர் எல்லாம் தேவதா ரூபங்கள் தான். அதனால் இங்கே இப்போ இருக்கிறது கூட எல்லா தேவதா ரூபங்கள் தான். கலியாக இருந்தால் கூட பகவானாக தான் இருக்கார், பிரம்மமாக தான் இருக்குது, ஞானம் சத்தியம் எப்பவுமே அப்படி இருக்குது. அதை பிடிச்சிக்கணும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. ओम शांति शांति शांति. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.